பிறர்னா யாரு அதையும் விளங்கணும்ல. பிறருடைய நான் மட்டும்தானா? பிறர்னா யாரு? நான் மட்டுமா என் குடும்பம்லாம் சேர்ந்துக்கிறோமா? அது விளங்கணுமா இல்லையா? அப்ப பிறருடைய பொருள்ங்கிறதையும் இஸ்லாம் என்ன செய்து அழகா விளக்குது. எப்படி விளக்குது? நம்ம மகனுடைய ஆம்பளை பிள்ளையுடைய சொத்து இருக்குது, பாப்பா எடுத்துக்கலாம், கேட்காம எடுத்துக்கலாம். தகப்பனார் என்ன செய்யலாம்? பையனுடைய சொத்து இருக்குமே, ஆனால் 1000 ரூபாய் கேட்கணும், தராட்டி எடுத்துட்டு போயிடலாம், தேவைக்கு நினைஞ்சிக்கலாம். மகனுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? பாப்பாவுக்கு சொந்தம். பாப்பாவுடைய சொத்தை மகனும் எடுத்துக்கலாம். இஸ்லாத்தில் பிறர்ல வராது. பிறருடைய சொத்தா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. தேவைக்கு மோகம் ஜோர் தர மாட்டேங்கிறானா கேட்காம எடுத்துக்க வேண்டியதான். பிறர் சொத்தை சாப்பிட்டான் அப்படின்னு வருமானா வராது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பிறர்ல சேராதவங்க, யார் யாரெல்லாம் வருவான்னு ஒரு லிஸ்டே இஸ்லாத்தில் இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா பிள்ளைகள். பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்க தான். பொம்பளை பிள்ளைங்கள் வந்து அது வந்து இன்னொருத்தன் அது பெரிய பிரச்சனை, அங்கே திட்டு வந்தாரு கிளப்பிட்டு வந்தான்னு மாமனாட்டில் பிரச்சனை ஆகி போயிடும். அதுக்கு தான் ரசூல் அழகா என்ன செய்யறாங்க, ஆம்பளை பிள்ளை கொண்டு இதை போட்டு போடுறாங்க. பொம்பளை பிள்ளைக்கு போட்டினா வாழ்க்கை நரகமா போயிடும். நீ பாட்டுக்கு அப்பம் போய் பொம்பளை பிள்ளை வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டான்னு வைங்க, திருட்டு வந்துட்டான்னு வைங்க, அங்கேருந்து எடுத்து வந்துட்டான்னு வைங்க, அவன் மருமகங்கான திருட்டு பட்டம் கட்டி உள்ள கொண்டு வச்சு விடுவான். இருக்கா இல்லையா? நம்ம பையனா இருந்தா என்ன செஞ்சுக்கலாம், அது ஒரு கணக்கு. மகளா இருந்தா அப்படி எடுக்க முடியாது, விரும்பி தந்தா தான் எடுத்துக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றார். அன்ன ரஜுலன் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலன் வலதன், அல்லாஹ்வுடைய தூதரே என்கிட்ட நல்ல செல்வம் இருக்குது, அதே நேரத்தில் எனக்கும் பிள்ளை எல்லாம் இருக்குது, நானே தேவை உள்ளவனா இருக்கிறேன், ஆனா இன்ன வாலிது எஹ்தாஜு மாலி, எங்க பாப்பா வந்து என் காசு கேட்டு அடிக்கடி கேட்கிறாரு, நானே புள்ள குட்டி வச்சுக்கிறேன், நான் பிள்ளை இல்லாம தான் பரவாயில்லை, எனக்கு காசு பணம் இருந்தாலும் எனக்கு என்ன இருக்குது, புள்ள குட்டிகள் இருக்கு, நான் என் பிள்ளை கவனிக்கணுமா இல்லையா? எங்க பாப்பா என்ன அத்தா வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா என்னுடைய பணத்தை கேட்டுட்டே இருக்காரு அடிக்கடி, இது என்ன செய்யணும், கொடுக்கலாமா, கொடுத்தா ஆகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாலுக்க லி வாலிதிக்க, நீனும் உன்னுடைய பணமும் உங்க பாப்பாவுக்கு தகப்பனாருக்கு தான் சொந்தம், நீனும் அவருக்கு தானப்பா சொந்தம், உன்னுடைய பணமும் யாருக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் சொந்தம். இன்ன அவுலாதக்கும் மின் அத்தியபி கஸ்பிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்களே, நீங்க சம்பாரிச்சதுலயே உங்க பிள்ளைகள் தான் தூய்மையான சம்பாத்தியம். பிள்ளைகளை அது சம்பாத்தியம், அது பிள்ளைகளுக்கு உங்களுடைய சொத்து. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்னது, அது ஒரு பெரிய மதிப்புள்ள சொத்து. அது நீ சம்பாரிச்சதுல நீ பண்ண வீடு வாசல் சொத்து சுகத்தை விட நீ பெத்து போட்டுக்கிற பிள்ளை இருக்க, அதான் நீ சம்பாரிச்சதுல சுத்தமானதுடா, நீ எடுத்துக்க. நீ உன் பிள்ளையும் உனக்கு சொந்தம் தான், உன் பிள்ளையுடைய காசுகள் என்னது உனக்கு ஒரு சொந்தம் தான் சொல்லிட்டாங்க. உடனே என்ன தகப்பனார் போய் மகன் வீட்டில் நுழைஞ்சு அங்க மகளுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அல்ல வேற யாருக்கு உதாரணமா கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 10 லட்சம் ரூபாய் சுட்டிட்டு போயிடலாமா, 5 லட்சம் ரூபாய் கிளப்பிட்டு வந்துடலாமா? அப்படிலாம் அர்த்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபகுலு மின் கஸ்பி அவுலாதிக்கும், திங்கிறதுக்கு தான் எடுக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய சாப்பாட்டுல இருந்து சம்பாதித்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். எதுக்கு எடுக்கணும், நேர போக வேண்டியது சாப்பாட்டுக்கு இல்ல, 100 ரூபாய் எடுத்து போய் சாப்பிட்டு வந்துடலாம். பிள்ளையுடைய காசு ஹலால் என்று சொன்னால் சாப்பிடுறதுக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கு எடுத்து சாப்பிடுறதுக்கு ஒன்று வேணுமா, மகன் தரமாட்டேங்கிறானா, நீ என்னடா தர்றது, நான் எடுத்துக்கிறேன் வேண்டாம், எனக்கு ரைட் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம், தகப்பனார் எடுக்கலாம். உங்களுடைய இளைஞர்கள் அதிகமா இருக்கு, உங்க தகப்பனார் எடுத்த சண்டைக்கு போக கூடாது. உங்க தகப்பனார் வந்து உங்களுடைய இதை எடுத்தாரையானால் எடுக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் பர்மிஷன் கொடுத்ததுனால எடுத்தாருன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு போயிடணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, அது வந்து மறுத்துல மார்க்கத்தை மறுக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்ததாயிரும். அதே நேரத்தில் ஊதாரித்தனத்துக்கு எடுத்த சொல்லிக்காட்டேன், அதுக்கு அனுமதி கிடையாது, நீ எடுத்துக்க வேணாம் நான் சொல்லல. எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்னு சாப்பிடத்தானே எடுக்க சொன்னாங்க, குழுன்னு தானே சொன்னாங்க. உங்க பிள்ளைகள் சம்பாதித்தது நீங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம், அப்ப சாப்பிட்டுக் கொள்வதற்கு எடுக்கணுமே தவிர இந்த பிள்ளைகிட்டலாம் உருட்டி அந்த பிள்ளை கொடுக்குறது இருக்கிற சண்டையை உண்டாக்கி விட்டுறது. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான், விரும்பி அவனை கொடுக்க சொல்லி போதனை செய்யலாம். இந்த மாதிரியான வேலை எல்லாம் செய்யற வேலையை பெற்றோர்கள் செஞ்சிடக்கூடாது. சாப்பிடுறதுக்கு நினைஞ்சிக்கலாம், எடுத்துக்கலாம். இது வந்து அபூதாவுதுல 3063வது ஹதீஸாகவும் 2282வது ஹதீஸாகவும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து தகப்பனார்ட்ட ஸ்கூலுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு, பாப்பா வந்து இல்ல வெளியே போயிட்டாரு, பர்ஸ் எடுத்து தரத்துக்கு கட்டிட்டு வந்துட வேண்டிய பெண்ண நம்ம பாப்பாவுடைய காசு தானே. அப்படி பிள்ளைகள் வந்து தகப்பனார்ட்ட காசு என்ன செய்யலாம், எடுத்து அவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி. இது சோத்துக்கு மட்டும் இல்லை, இதுல யாருன்னு கேட்டா மனைவி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னா அவங்களுடைய அத்தனை தேவைக்கு இவர் தானே பொறுப்பாளி. ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியின் அத்தனை தேவைகளுக்கும் பொறுப்பாளியா இருக்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகளுடைய அத்தனை தேவைகளுக்கும் பொறுப்பாளியா இருக்கிறாரு. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் நடக்குது. அபூ சுஃபியான் அவங்களுடைய மனைவி ஹிந்தா இருக்காங்க, அவங்க வர்றாங்க. இந்த ஹிந்து வேற, இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய கணவர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கஞ்சனா இருக்கிறாரு,
அபூ சுஃபியான் வந்து நல்ல காசு இருக்கும் போல இருக்கு, அப்போ ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவார் போல இருக்கு. அதை வந்து குற்றம் சுமத்துறாங்க, ஒழுங்க செலவுக்கு தரமாட்டேங்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ ஹல் அலைய ஜுனாகுன், என் மீது குற்றமாகுமா, அன் ஆகுத மின் மாளிகி சிர்ரன், ரகசியமா கள்ளத்தனமா அவர்கிட்ட எடுத்துக்கிட்டா எனக்கு பாவம் வருமானு இருக்கிறாங்க, எடுக்க முடியும் போல இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குதி அந்தி, நீயும் எடுத்துக்க, ஓ பனூக்கி, உன் பிள்ளைகளும் எடுத்துக்கிறங்க, ரெண்டையும் சேர்த்துறாங்க பாருங்க. நீ பொண்டாட்டிங்கிற முறையில் நீ எடுத்துக்க, உன் பிள்ளைகளும் எடுத்துக்கிறங்க. என்னது எடுத்துக்கிறன்னு, மா எக்ஃபீக்கி, உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறங்க, பில் மாரூஃபி, நியாயமான முறையில் எடுத்துக்கிறங்க. அதுக்கான அவன் அதை விட பெரிய தேவையில் இருப்பான், அவன் வந்து கோர்ட்டில் பணம் கட்டணும்னு வச்சிருப்பான், நான் பள்ளிக்கூடத்து கட்டணும் எடுத்து போய் அவனை சந்தில் ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா? அப்ப அவருடைய தர நியாயம் என்ன அர்த்தம், அவருடைய தேவை, அப்பாவுடைய தேவை என்ன, புருஷனுடைய தேவை என்ன, அந்த தேவைக்கு மேல இருக்குதா, இதை எடுத்து அவர் பெரிய பாதிப்பு வருமா, அவருடைய தகுதியை பார்க்கணும். எந்த யார்கிட்ட எடுக்க போறோமோ அந்த கணவர், அந்த தகப்பனுடைய தகுதியை பார்க்கணும். இதெல்லாம் எடுத்தா அவர் பெருசா பாதிக்காது என்று இருந்தால் அழகான வார்த்தையை போடுறாங்க, நீ எடுத்துக்கொள்ளலாம், உன் பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளலாம், மா எக்ஃபீக்கி, உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கணும், அதுவும் பில் மாரூஃபி, நியாயமா எடுத்துக்கணும். அதுவும் எல்லாருக்குமா இந்த அனுமதி, கேட்டவனே தருவான அவனுக்கு இல்ல, கஞ்சனுக்கு தான் நல்லா வளைக்கணும். இது யாருக்கு தான் இது, அந்த அம்மா வந்து கஞ்ச கணவனுக்கு தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்க கேட்க நீ எடுத்து கொடுத்து அவங்க கேட்காம எடுக்கிறாங்க, எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிறீங்க, நியாயமா? அவங்களுக்கு இல்ல, கஞ்சத்தனம் பண்றாருன்னு தான் கம்ப்ளைண்ட். கஞ்சத்தனம் பண்றவருக்கு தான் இது. நீ கேட்டவன ஒழுங்கா தந்துருவாங்க, இது கள்ளத்தனம் எடுக்கிற, இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பது புகாரியில 2211, 2460, 5359, 5364, 5370, 7161, 7180 ஆகிய ஹதீசுகள்ல இந்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. மனைவிகளுக்கும், ஒருத்தனுடைய மனைவிகளுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கணவனுடைய தந்தையுடைய சொத்துல ஒரு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை இருக்கிறது, அவர்கள் ஒழுங்காக கொடுக்கல என்று சொன்னா நியாயமான முறையில் தேவையான அளவுக்கு அவங்கள கேட்காமலே எடுத்துக்கொள்ளலாம். கணவனுடைய சொத்துல இருந்து மனைவி என்ன செய்யலாம், ஒரு 100 ரூபா தேவை இருக்கு, 50 ரூபா தான் கொடுக்குறாரு, ஆனா அவர் கொடுக்க ஏழு நியாயமா எடுத்தா அவனு பாதிக்காது அப்படின்னு இருந்தால், அவருக்கு தெரியாம மனைவி எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அதுல என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அது மாதிரி மகனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, தந்தைக்கு அந்த அந்த கொடுக்கறது கெப்பாசிட்டியும் இருக்கிறது, கொடுக்க மாட்டேங்கிறாரு, 1000 ரூபாய்க்கு 200 தான் கொடுக்குறாரு, அவருக்கு தெரியாம எடுத்துக்கலாமான்னு கேட்டா அது எடுத்துக்கொள்ளலாம், அது பிறர் பொருள் கிடையாது. பாப்பா சொத்தை பிள்ளை எடுத்துக்கொள்வது என்ன இல்லை, பிறர் பொருள் கிடையாது. கண்டிஷன் என்ன, நியாயமா இருக்கணும், நியாயமா நேர்மையா இருக்கணும். இது எடுத்ததுனால அவர் சந்தையில் நின்றக்கூடாது, அவர் ஒரு வாக்களிச்சிருப்பாரு, அதுக்கு வச்சு இந்த ரூபாய் நீ எடுத்துட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்குன்னு நேற்று சொன்னோம். அதே மாதிரியாக இன்னொன்று இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அன்ஃபகத்தில் மரது மின் தஆமி பைத்திஹா, ஒரு பெண் வந்து அவருடைய வீட்டில் சமைக்கிற அந்த உணவை, சாப்பாட்டை அவள் செலவிடுகிறார். பசிக்குன்னு ஒருத்தன் கேட்கறான், சோறு அள்ளி போடுறா ஒரு பெண், சாப்பாடு கொடுக்கிறாள். அது சாப்பாடு கொடுக்கிறது கூட கைர முஃப்சிதத்தின், அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நாசமாக்கி விடாத வகையில, பாழாக்கி விடாத வகையில, குடும்பத்தை பாதிக்காத வகையில ஒரு 10 பேருக்கு கூட சோறாக்கி கொடுக்குறான். ஆக்கும்போது சோறாக்கும் பொழுது வீட்டில் உள்ள 10 பேர்னு சொன்னா இன்னொரு 10 பேருக்கு சேர்த்து போட்டு ஆக்கி கொடுக்குறான். அதனால அது பாதிப்புலாம் வராது, இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்குறான். அதில் கூட ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஆக்குறான், அதனால புருஷனுக்கு என்ன செய்யாது, பாதிப்புலாம் வராது. அது மாதிரி அவள் செய்தாலேயானால் கானலகா அஜுருஹா, அவளுக்கு அதுக்கு கூலி தான் உண்டு, தண்டனை கிடையாது. புருஷனுடைய சோத்தை புருஷன் இல்லாத போது இன்னும் 2 பேருக்கு சேர்த்து ஆக்கி 2 ஏழைகளுக்கு கொடுக்குற, டெய்லி கூட கொடுக்குறான், 10 பேருக்கு சோத்தாக்கி கொடுக்குறான். ஆனா அதனால குடும்பத்தை பாதிக்காது. அந்த மாதிரி இருந்தால் நீ எப்படி புருஷன் காசை கேட்காம கொடுத்தேன்னு கேள்வி வராது. மாறாக என்ன வரும்னு கேட்டா, இந்த கூலி வாங்கிக்க, புருஷன் காசு உன் காசு தான், அதனுக்கு அர்த்தம். அப்ப கானலகா அஜுர்ஹா, அதற்கான கூலி வந்து அவளுக்கு கிடைக்கும். பிமா அன்ஃபகத், அவள் செலவழிச்சதுக்காக வேண்டி கூலி கிடைக்கும். ஒலி ஜௌஜிஹா அஜ்ருஹு பிமா கஸப, புருஷன்காரன் சம்பாரிச்சு கொடுத்தான், அதனால அவனுக்கும் கூலி கிடைக்கும். அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து இவ தர்மம் கொடுத்தாலேயா, சாப்பாடு கொடுத்தாலேயானால் இது சாப்பாடு கொடுக்கறது தான். ஒரு 10,000 ரூபா தாங்கன்னு ஒருத்தர் கேட்டு வந்தோன்னு புருஷன் காசு எடுத்து கொடுத்து விடக்கூடாது, அதுக்கெல்லாம் இது கிடையாது. உணவு கொண்டு வருது, இந்த அரிசியில் வருது. ஒரு மனைவி என்ன செய்யலாம்னு கேட்டா, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி புருஷன்ட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. வீட்டு வாசல் பிச்சைக்காரன் வேண்டாம், போன போட்டு ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கிறான், சோறு போடவா, இப்படியே கேட்டுட்டா இருக்க முடியும்? பிச்சைக்காரன் வந்தா அவங்க டிபார்ட்மெண்ட் அது, பிச்சைக்காரன் வர்றா சோறு கேட்கிறான்ல, இதெல்லாம் பர்மிஷனை கேட்டு இருக்க முடியும்? நம்ம வாட்டு போட்ட வேண்டியதுதான். அப்ப என்ன சொல்றாங்க,
கொடுத்ததுனால இவனுக்கு நாலேஜ் கூட இருக்காதான கூலி கிடைச்சு போயிடும். இந்த புருஷங்காரனுக்கு இவ கொடுத்தது தெரியுமா, 2 பேருக்கு பிச்சை போட்டது 5 பேருக்கு பிச்சை போட்டது தெரியுமா, தெரியாவிட்டால் கூட அவளுக்கும் கூலி கொடுத்தால் அந்த மனசுக்காக வேண்டி காசு இவனுடைய காசு தானே, அதனால இவனுக்கும் கூலி கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது கூலி கிடைக்கிற விஷயத்துக்காக நான் சொல்லல, மனைவிக்கு கணவனை கேட்காமல் இந்த பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு கையாளலாம். எந்த அளவுக்கு கையாளலாம்? ஏழைபாளைகளுக்கு உணவளிப்பதற்காக வேண்டி மனைவி நினைத்தால் கணவன்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை, இது குற்றமாகாது, நல்ல காரியம். பிறர் பொருள் வராது. எதுக்கு சொல்றோம்? பிறர் பொருள் ஹராம்ங்கிறதுல இருந்து உள்ள விதிவிலக்குக்காக இந்த டாபிக்கை எடுக்கிறோம். இது வந்து புகாரியில 1425, 1437, 1440, 1441, 2065 ஆகிய ஹதீஸ்களை நீங்க புகாரியில தமிழாக்கருக்கு எடுத்து பார்த்து கொள்ளலாம். அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம்னு கேட்டா, இந்த ஏழைகள் வந்தா சாப்பாடு கொடுக்கறது இருக்குல்ல, இவன் பொதுவா சொல்லி வச்சிருக்கான், எந்த ஏழை வந்தாலும் சாப்பாடு கொடுத்துரு, அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தான்னு வைங்க. அப்படி சொல்லி வச்சிருந்து இவன் கொடுத்தா தான் இவனுக்கு முழு கூலி கிடைக்குமா. இவன் சொல்லாம அவ கொடுத்தான்னு சொன்னா பாதி கூலி தான் இவனுக்கு கிடைக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. கூலி கிடைக்கும்னா முழு கூலி உங்களுக்கு வேணும்னா என்ன செய்யணும், வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன், என்ன செய்யணும், இந்த ஏழை பழைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்கள, அதெல்லாம் கொடுத்துக்க, பிரச்சனை இல்லை, எத்தனை வேணாலும் கொடுத்துக்க, ஒரு கூட அரிசியை போட்டு ஆக்கிக்க, ஏழைகளுக்கு கொடுக்குற பற்றி பஞ்சாயத்து இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்க, உங்களுக்கு முழு கூலி அப்படியே கிடைச்சிடும். சொல்லாமல் வந்துவிட்டீங்கன்னு வைங்க, பொதுவாக ஒரு தடவை சொன்னாலும் டெய்லி சொல்ல தேவையில்லை, இன்னைக்கு அன்னன்னைக்கு போய்கிட்டு அன்னைக்கு இவ்வளோ கொடுத்து அப்படி சொல்ல தேவையில்லை. ஜென்ரலாகவே நீ என்ன சொல்லலாம், பொதுவாக நீ எப்போ வேண்டாலும் ஏழை பழையல் கொடுத்துக்கமான்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்கன்னா அவங்க எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ நீங்கள் கொடுத்ததாக உங்களுக்கும் கூலி, அவங்க நின்று கொடுத்ததுனால அவங்களுக்கும் கூலி, 2 பேருக்கும் கூலி யாருக்கும் குறைக்காது. அவங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்க கூலி எல்லாம் குறைக்க மாட்டான், உங்களுக்கு கூலி தர்றதுக்காக வேண்டி அவங்க கூலி எல்லாம் குறைக்க மாட்டான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, இதா அன்ஃபகத்தில் மரஅத்து மின் கஸ்பி ஜௌஜிஹா, கணவனுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பெண் செலவிட்டால், அன் கைரி அம்ரிஹி, அவனுடைய ஆர்டர் இல்லாமல், அவனுடைய அனுமதியோ உத்தரவோ இல்லாமல் செலவிடுவாளையானால், ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரிஹி, அவனுக்கு பாதி கூலி தான் கிடைக்கும். நீ வந்து உன் காசுல இருந்து உன் மனைவி உனக்கு தெரியாமல் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் அவ நல்ல காரியம் பண்ணினால் அவளுக்கு ஒரு முழு கூலியும் உனக்கு ஒரு பாதி கூலி 1.5 கூலி தான் கிடைக்கும். எப்ப முழு ஆளுக்கு ஒவ்வொரு கூலி எப்ப கிடைக்கும் என்று சொன்னால், நீ சொல்லி அவ செஞ்சிருந்தாலேயானால் உனக்கு அவளுக்கு பாதிப்பே வரல. இப்ப ரெண்டுலையுமே நீ சொல்லி செஞ்சாலும் சரி சொல்லாம செஞ்சாலும் சரி அவளுக்கு கிடைக்கிற கூலி குறைய மாட்டேங்குது. யாரு குறைஞ்சு போயிருது? புருஷங்காரன் அவன் சொல்லி பர்மிஷன் கொடுத்திருந்தானேயானால் அவனுக்கு முழு கூலி கிடைக்கிறது, சொல்லாம வந்துட்டானேயானால் பாதி கூலி கிடைக்கும். இது வந்து புகாரியில 2066வது ஹதீஸ்லையும் 5195வது ஹதீஸ்லையும் 5260வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது கூலிக்காக உள்ள டாபிக் இல்ல. என்ன டாபிக் இது? ஒரு மனைவிக்கு இந்த ரைட் இருக்குதுங்கிறது தான் இது. இதை நம்ம எதுக்கு சொல்றோம்? மனைவிக்கு கணவன் சொத்துல வந்து கேட்காமலேயே செலவழித்தால் கூலி இருக்குன்னா கேட்காம செலவழிக்கலாம்னு அர்த்தம் அதுல வந்துருதுல. கேட்காமல் கொடுப்பாளையானால் பாதி கூலின்னா கேட்காம கொடுக்கிற உரிமை அவளுக்கு இருக்குன்னு வந்துருதுல, அதனால அவளுக்கு பாதி கூலி கிடைக்குது. அது வந்து வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகியுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா அஸ்மா, அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய ரொம்ப ஏழையா இருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப வறுமையான ஒரு நிலையில இருந்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மாலி மாலுன், எனக்கு எந்த காசு பணமே இல்லாம இருக்கிறேன், நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், ஆனா எனக்கு உள்ள காசுன்னு சொன்னா ஜுபைர் கணவர் கொண்டாந்து வீட்டில் வைக்கிறாரு அந்த காசை தவிர எனக்குன்னு எந்த ஒரு காசும் கிடையாது. பாப்பா மாட்டிருந்து வந்தது வந்த மாதிரி அது பொருள்கள், என் பேரில் உள்ள வீடு வாசல் சொத்து நகை ஒன்றுமே இல்லாமல் நான் இருக்கிறேன், அதனால வந்து அதுலேருந்து எடுத்து நாங்கள் தர்மம் செஞ்சுக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. என் புருஷன் கொண்டாந்து வைப்பார்ல காசு, அந்த காசை தவிர வேற காசு எனக்கு ஒன்றும் கிடையாது, அதுலேருந்து நான் தர்மம் செஞ்சுக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தசத்தகி, தர்மம் செஞ்சுக்க. ஆனால் இது செஞ்சுக்க நீங்கள் மொட்டையாக சொன்னால் நீ விளங்கிக்கிறணும். என்ன விளங்கிக்கிறன்னு? இதுக்கு முந்தி பொதுவாக சொன்னாங்கல்ல, அவனத்துக்கு சந்தியில் நிப்பாட்டுற அளவுக்கு செஞ்சிடக்கூடாதுன்னு அதெல்லாம் வச்சுக்கிறேன். தர்மம் செஞ்சுக்கன்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு அவனுக்கு தர்மம் நிப்பாட்டக்கூடாது. அவனுடைய சக்தி, அவனுடைய தேவை, புருஷனுடைய கெப்பாசிட்டி என்ன, அதையெல்லாம் கவனித்து, அதெல்லாம் வேற பில் மௌரூஃபின் வந்துருச்சு, நேற்று சொன்ன ஹதீஸ்லையும் வந்திருக்குது. அப்போ அவனுடைய நல்ல விஷயங்கள்ல நேர்மையான விஷயத்துல இந்த அளவுக்கு புருஷன் நம்ம எடுக்கலாமான்னு கணக்கிட்டுன்னு செய்யணும், எடுத்து தர்மம் செஞ்சுக்க, உனக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரில 2590வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால மனைவிக்கு இந்த உரிமை இருக்கிறது. ஆனா ஒரு ஹதீஸை நாளைக்கு நீங்க பார்த்துட்டு கேட்டக்கூடாது இல்லையா, மனைவி வந்து வீட்டில் கணவன் அனுமதி இல்லாம
ஒரு பருக்கையை கூட எடுத்து அடுத்தால கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை யாராவது மட்டும் வந்து காட்டி என்ன செய்வாங்க, இப்படி சொன்னி எப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, லா துன்ஃபிகு இம்ராத்துன் ஷையன் மின் பைத்தி ஜௌஜிஹா, கணவனுடைய வீட்டிலிருந்து ஒரு பெண் வந்து எதனையும் செலவழிக்க கூடாது, இல்லா பி இத்னி ஜௌஜிஹா, கணவன் அனுமதி வாங்கினாலே தவிர செலவழிக்க கூடாது. வீட்டில் உள்ள புருஷனுடைய வீட்டில் இருந்தால் அவனுடைய கையில் உள்ள செலவழிக்கலாம். புருஷனுக்கு சொந்தமான விஷயமாக இருந்தால் அவன் அனுமதி இல்லாமல் எந்த ஒன்றையும் செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கீழே யார ரசூல்கிட்ட கேட்குறாங்க சஹாபாக்கள்லாம், உலத்தாம், சோறு கூட சோறு உணவு ரொட்டின்னு வச்சுக்கிறீங்களா, நமக்கு சோறு உங்களுக்கு ரொட்டி, இந்த உணவு கூட கொடுக்கக்கூடாதா, எடுத்து செலவழிக்க கூடாதுங்கிறீங்களே, பசிச்சா ஒருத்தனுக்கு சாப்பாடு கூட போடக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாக்க அஃதலு அம்வாலினா, அதானப்போ செல்வத்தில் சிறந்த செல்வம், அதை எப்படி கொடுப்ப, கொடுக்கக்கூடாது, அதுவும் தான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போடுறாங்க. அப்போ ஏழைக்கு சோறு கூட போடக்கூடாது, புருஷன் அனுமதிச்சா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துப்பட இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் 660வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் நம்ம சொன்ன அவ்வளவுக்கு மாற்றமாக இருக்கிறது. இது வரைக்கும் செலவழிக்கலாம், கேட்காம செய்யலாம், கூலி தான் இருக்குது, அவனுக்கு கூட பாதி கூலி இருக்குது என்கிற மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, அதுக்கு மாற்றமாக திருமதியில் வரக்கூடிய 660வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லி நம்ம குழம்பிட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸோட கம்பேர் பண்ணும் பொழுது இது ஆதாரப்பூர்வமானது அல்ல. இதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து சுரஹ்பீல் பின் முஸ்லிம் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள். இவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் வந்து சரியானதா இருக்காது, கொஞ்சம் கூட குறைய ஞாபக சக்தி இல்லாமல் கூட குறைய சொல்ற ஒரு ஆளாக இருக்கிறாரு. செய்தியையும் பார்க்குறோம், அவ்வளோக்கு மாற்றமாக அவர் இருக்குது. கூட குறைய சொல்றவருங்கிறது விளங்கவும் செய்யுது. எப்படி விளங்குது, நல்ல பக்காவான ஆட்கள்லாம் இதுக்கு உல்டாவா சொல்றாங்க, நேர் மாற்றமாக சொல்றாங்க. இவர் கூட குறைய சொல்ற ஆளு அதுக்கு மாற்றமாக சொல்றாருன்னு சொன்னா, கரெக்டான ஆட்கள் வழியாக சொல்ல அஸ்மா சொல்ற செய்தியை பார்க்குறோம், அது மாதிரி ஆயிஷா நாயகி சொல்ற செய்தியை பார்க்குறோம், அது மாதிரி ஜாபீர் அறிவிக்கிற செய்தியெல்லாம் நிறைய சஹாபாக்கள் இந்த கருத்துக்களை அறிவிக்கிறாங்க. அவ்வளோ பேர் அறிவிக்கிற ஹதீஸுகள்லாம் எல்லாரும் நல்ல நல்ல ஆட்களாகவே இருக்கிறாங்க, நல்ல கரெக்டாக உறுதியான ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால இந்த ஹதீஸை யாரும் எடுத்துக்கொண்டாந்து காட்டினார்களே, ஆனால் இது தள்ளுபடி செய்யப்பட்ட ஹதீஸு. இதை சொல்ற ஆள் வந்து ராங்கா சொல்லியிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதை வந்து ஒன்று ஒன்று விளங்கியோ ஏதோ கவனக்குறைவுலையோ அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார்னு சொல்லி ஹதீஸ்களை வல்லுநர்கள் இதுக்கு முடிவு கட்டியிருக்கிறாங்க. அதனால இது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தாராளமாக என்ன செய்யலாம், மனைவிக்கு அந்த ரைட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி இல்லாம உறவினர்கள் இருக்காங்கல்ல, உறவினர்களுக்கு வந்து உணவு விஷயத்தில் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணவுல மட்டும்தான் வழங்குதா. சில உறவினர்கள் வீட்டில் போய் அவங்க வீட்டு உணவை அவங்கள கேட்காம நீங்க சாப்பிடலாம். சில உறவினர்கள் இருக்கு, சில உறவினர்கள் விஷயத்தில் மார்க்கம் என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த உரிமையை தருது. எப்படா என் வீட்டில் சாப்பிட்டு நம்ம கேட்க முடியாது. அப்படி வந்து அல்லாஹ் குற்றம் இல்லை என்று என்ன குர்ஆன்லயே அல்லாஹ் அனுமதிக்கிறான். இதை குர்ஆன்லயே அந்த லிஸ்ட்டை போட்டு இன்னும் நாளுக்கு வீட்டில் போய் நீங்கள் சாப்பிடுவது குற்றம் கிடையாது அப்படின்னு அல்லாவே குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்றான். யார் யாரை சொல்றான்னு கேட்டா, அதாவது உங்களுடைய தகப்பனாருக்கு தனி வீடு, நீங்க தனியா இருக்கிறீங்க, ஒரே வீட்டில் இருந்த பஞ்சாயத்து இல்லையே, நீங்க தனியா ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, உங்க அத்தா தகப்பனார் என்ன செய்யறாரு வேற ஒரு வீட்டில் இருக்காரு, நீங்க வாட்டு வாப்பா பார்க்க போறீங்க, போய் அடுப்பாங்கிற வரைக்கும் போய் சோத்தை போட்டு தின்ட்டு வந்துடலாம். விளங்குதா, வாப்பாட்ட பர்மிஷன் கேட்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம வாப்பா சொத்து நம்ம சொத்து தானே. தகப்பனார் வீடா இருந்தால் அவங்க வீட்டில் போய் என்ன செய்யலாம், அல்ல அழகா சொல்றான். என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு லைச குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அந்த குழுமின் புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவது அது குற்றம் கிடையாது, உங்க வீட்டுக்குள்ள சாப்பிடுறது. அதே மாதிரி வந்து அவு புயூத்தி ஆபாய்க்கும், உங்களுடைய தந்தையர்கள் வாப்பாமார்கள் அத்தாமார்களுடைய வீட்டில் போய் சாப்பிடுவது என்ன இல்லை, குற்றம் இல்லை. அல்லது உங்க தாய் தனியா இருக்கிறாங்க, தாய் தனி வீட்டில் இருக்கிறாங்க, நீங்க தனியா இருக்கிறீங்க, அதில் வாப்பா இறந்து போயிட்டார், அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு போறீங்க, அம்மா வீட்டில் போய் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வருவாங்கல்ல, இது ஆம்பளை விட பொம்பளைகள் ரொம்ப பேசாகும். பாப்பா வீட்டில் சாப்பிட்றதுங்கிறது யாருக்கு பொருத்தமாகும், ஆம்பளைகளுக்கு வர்றதை விட. ஏன்னா ஆம்பளை வந்து தகப்பன் புள்ள ஒன்றா தான் இருப்பாங்க பெரும்பாலும், கவனிக்காம புள்ள கவனிக்காம போனால் தான் வாப்பா தனியாக இருக்கிற நிலை வரும். ஆனால் பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க அத்தாவை பார்க்க வர்றாங்க, அத்தா கொஞ்சம் சோறு எடுத்து போட்டுக்கிட்டுமா, அதெல்லாம் தேவை கிடையாது, அம்மா கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுக்கிட்டுமா, அதுக்கு நம்ம பாட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான், நம்ம வாப்பா நம்ம உமா அழுதியா. அப்போ மகளாகவும் மகனாகவும் இருப்பார்களே ஆனால், அவங்க தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தார்களே ஆனால் திங்கிறதுக்கு தான், அதுக்கு ஆளிட்டு வந்துடக்கூடாது. திங்கிறது குற்றம் இல்லைங்கிறான், நல்லா விளைக்கிறேன். பாப்பா வீட்டில் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு நகையெல்லாம் கழட்டி தூக்கிட்டு வந்துடலாமா, அம்மா நகை நம்ம நகை தான் சொல்லக்கூடாது. எல்லாம் திங்க எதுக்கு மட்டும் சொல்றான், அந்த குழு உண்பது, இந்த உண்பதுக்கு மட்டும் தான் இதில் பர்மிஷன். சொந்தக்காரங்கள் விஷயம் நமக்கு என்ன அனுமதி என்று கேட்டால், பாசில் கட்டி வர்றது கூட அனுமதி கிடையாது. உண்பதுன்னு சொன்னதுனால அந்த தோட்டம் துறவுகளுக்கு சொன்ன அந்த மாதிரி சட்டம் தான்.
திங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க போய் சாப்பிட்டு வீட்டில் இந்த 8 பேர் இருக்காங்க, பார்சல் கட்டி எடுத்துட்டு போக முடியுமா? அதுக்கு உங்களுக்கு கேட்கணும். அவங்க ஒத்துக்கிட்டா எடுத்துட்டு போகலாம், பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது. நீங்க சாப்பிட்டுக்கலாம். அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ்? அந்த குழு மின் புயூத்தி ஊபியூத்தி ஆபாய்க்கும், உங்களுடைய தகப்பனார்களுடைய வீட்டுகளில் போய் நீங்க சாப்பிடலாம். அவுபுயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய அம்மாமார்கள் தாயார்கள் வீட்டில் சாப்பிடலாம். அவுபுயூத்தி இஹ்வானிக்கும், உங்க அண்ணன் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு போறீங்க, நல்லா போய் சாப்பிடுவாங்க. அண்ணன் வீட்டில் போய் தம்பி என்ன செய்யலாம்? உரிமையா சோத்த வாழைப்பழம் இருக்கு, எதோ இருக்கு, எடுத்து சாப்பிட்டு வாட்டுக்கலாம். வீட்டில் பண்டங்கள் வச்சிருக்காங்க, நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நம்ம அண்ணன் வீட்டு தானே, அண்ணன் வீட்டில் தம்பி, தம்பி வீட்டில் அண்ணன் என்ன செய்யலாம்? இந்த அப்பதான் இது வருங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இஸ்லாம் என்ன செய்யுது? இந்த சகிப்பு வரணுங்கிறதுக்காக வேண்டி இதை அனுமதிக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, அவனுக்கு உரிமையோடு அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான. நீ இன்னைக்கு எடுத்தனால அவன் வந்து எடுக்க போறான், நீனா போய் எடுத்துட்டு இருக்க போறது இல்லை. அன்பு அதிகரிக்கும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா இதை பர்மிஷன் கொடுக்குறான். இதை குர்ஆன்லயே அவுபுயூத்தி இஹ்வானிக்கும், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரனா அண்ணன் தம்பி ரெண்டும், அவங்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அகவாத்திக்கும், உங்க சகோதரி வீட்டில் போய் சாப்பிடுறது குற்றம் இல்லை. இது இந்த சகோதரிய கணவன்மார்கள் கவனிச்சுக்கிறணும். ஏன்னா அவன் அப்ஜெக்ஷன் பண்ணுவான்ல. ஒரு நம்ம தங்கச்சி வீட்டுக்கு சாப்பிட போறோம், அவன் தங்கச்சி புருஷன் இருப்பா, என்னது அந்த சென்று போறான்னு கேட்குவான்ல, அவன்கிட்ட காட்டிடணும் மார்க் அனுமதிச்சிருக்குது, அவன் திங்க தான் செய்வான், அவனை புரிய வச்சுக்கிறேன். ஏன்னா சகோதரி வீட்டுல இவளுக்கு ரைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல, ஆனா தப்பு கிடையாது. இந்த ஆயத்தை எடுத்து காட்டினா என்ன செய்வார்? அவரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு சகோதரனா இருந்தாருன்னு சொன்னா சரி பரவாயில்ல, அல்லாஹ் சொன்னா விட்டுரு, நான் ஒன்றும் தலையிடலை, உங்க அண்ணன் தானே சாப்பிட்டு வரான் போ அப்படின்னு என்ன செஞ்சிருந்தேன், அவர் சரியாயிருக்கு. நீங்க அப்படி இருந்தா கூட மறுக்கக்கூடாது. உங்க மனைவிமார்களுடைய தேடி அவருடைய சகோதரர்கள் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டாங்கன்னா கேட்காம சாப்பிட்டா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன பாட்டு சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. கேட்டா என்னவாயிரும்? அல்லாஹ் கொடுத்த ரைட்டு நீங்க பறிக்கிறீங்களா இல்லையா? நீங்க அந்த மாதிரி நீங்க சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்குன்னு பார்க்க கூடாது. நம்ம அந்த உரிமையை பறிக்காம இருக்கணும். நம்மளும் போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி சாப்பிடுற நிலையில வந்தோம்னா என்ன செய்யணும்? அடுத்தவங்க நம்ம இடத்துல சாப்பிட வந்தா நம்ம பறிக்காம இருக்கணும். அப்ப சகோதரனுடைய நல்ல விளங்கின தாய் வீடு, தந்தை வீடு, சகோதர வீடு, சகோதரி வீடு. அதுக்கடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா அவுபுயூத்தி ஆமாமிக்கும், சிறிய தகப்பன்மார்கள், பெரிய தகப்பன்மார்கள், சித்தப்பா பெரியப்பா, பாப்பாவோடு பிறந்தவர்கள், பாப்பாவோடு பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அது கூட ரைட்டு, அங்கே போய் சாப்பிடலாம். பேசாம சின்ன பாப்பா கூடனா என்ன செய்யலாம்? எங்க பாப்பாவுக்கு தம்பி கூட தான் நான் போய் சாப்பிடலாம், யாருன்னு கேட்க தேவையில்லை. அந்த ரைட் எல்லாம் தர்றான். அவுபுயூத்தி அம்மாத்திக்கும், தகப்பனோடு பிறந்த சகோதரிகள், மாமிமார்கள், சித்தப்பா பெரியப்பா வீடுகளில் போய் சாப்பிட்டுக்கலாம். மாமின்னு சொல்றோம்ல, தகப்பனுடைய அக்கா தங்கச்சி மாமி வீடு, அந்த மாதிரி வீடுகளாக இருந்தால் என்ன செய்யலாம்? நம்ம மாமி வீட்டில் போய் சாப்பிட்டு தைரியமாக போய் சாப்பிட்டுடலாம். வழங்க இது கூச்சப்படவோ யாசகம் கேட்கறதுலாம் இது வராது. இது யாசகம் கேட்கறது, பிச்சை கேட்கறதுலாம் இது வராது. நமக்கு அந்த ரைட் இருக்கிறது, அது மாதிரி போய் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அவுபுயூத்தி, அதான் நல்லா விளைக்கணும், தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, தகப்பனுடைய சகோதரன், தகப்பனுடைய சகோதரி, தாயுடைய சகோதரன், தாயுடைய சகோதரி, 8 விஷயத்தை அடங்கி போயிடுது. அப்ப அல்லாஹ் அகவாலிக்கும், உங்க தாயுடைய சகோதரன் வீட்டிலையோ, அவுபுயூத்தி ஹாலாத்திக்கும், உங்க தாயுடைய சகோதரி சின்னம்மா, வழங்குதா? சின்னம்மா வீடு, மாமா வீடு, சித்தப்பா வீடு, மாமி வீடு, பாப்பா வீடு, உம்மா வீடு, அண்ணன் வீடு, அக்கா வீடு, இந்த வீடுகளில் போய் நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு குற்றமில்லை. அதே மாதிரி அவுமா மலத்தும் மஃபாத்திஹு, எந்த வீட்டு பொறுப்பை சாவி உங்கள்ட்ட தரப்பட்டிருக்கிறதோ அங்கேயும் போய் யார் வீடாவே இருக்கலாம், உங்கள்ட்ட இன்சார்ஜ் நீங்க தான் அது பொறுப்பாளி, நீ பார்த்துக்கப்பான்னு உங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டு காய்கறி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறீங்க, அங்கேயும் சாப்பிட்டு வந்துடும். நம்ம தான் பொறுப்பு, நம்மளதான் இன்சார்ஜ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்துக்கு ஒரு இன்சார்ஜா ஒருத்தர் போட்டோம்னு சொன்னா அந்த இன்சார்ஜ் உள்ளவர் நினைச்சுக்கலாம். இப்போ இந்த தாவா சென்டர் சமைக்கிறாங்க, மாணவர்களுக்கு சமைக்கிறாங்க, நீங்க தான் இன்சார்ஜ் ஒரு போட்டோம், இவர் இருக்கலாம். அதில் அதுதான் அவர் தான் பொறுப்பாளியா இருக்காரு. நான் ஒருக்கா சாப்பிட்டு மார்க்கப்படி செய்யலாம், தப்பு கிடையாது. ஒரு 40 பேர் இருக்கிறாங்க, வார்டன் மாதிரி போட்டு நீ தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னா வார்டன் சாப்பிட்றதுக்கு தனி பர்மிஷன் வேண்டியதில்லை. அவர் தான் இன்சார்ஜ், பொறுப்பை கொடுத்தாச்சு, அவர் சாப்பிட தான் செய்வார். நீ இல்லாட்டா கள்ளத்தனமா சாப்பிடுவார். இது சொல்லலைன்னா என்ன நடக்கும்? இது இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஹராம செஞ்சு பாவி ஆகிடுவார். நடக்கத்தான் செய்யும் உலகத்தில். அதனால அல்லாஹ் பாவி ஆக்க கூடாதுக்காக வேண்டி தின்னுட்டு போறான்னு அவனை அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்து விட்டுறான். அப்போ அவுமா மலத்தும் மஃபாத்திஹு. அதே மாதிரி அவு சதீக்கிக்கும், உங்களுடைய உற்ற நண்பர்கள் வீட்டிலையும் சாப்பிட்டுக்கிறோம். நண்பர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டீங்க, அது என்ன? நீங்கள் சாப்பிட்டா அவனுக்கு உறுத்தாமல் இருந்தால் நட்புக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. நட்புக்கும் உறவுக்கும் வித்தியாசம் இருக்குது. உறவு நீங்கள் உண்டாக்கிற இயலாது. வாப்பா நெசமாக இருக்கணும், இவர் தான் வாப்பான்னு ஒரு ஆள் நினச்சிக்கிற முடியுமா? நினச்சிக்கிற முடியாது. உம்மாட்டா நெசமாக உமாவாக தான் இருக்கணும், அண்ணாட்டா நெசமாக அண்ணனாக தான் இருக்கணும்,
நண்பருங்கிறது அப்படி இருக்காது. நண்பர்னா என்ன அர்த்தம்? நட்புங்கிற அந்த உறவு இருக்கணும். நீங்க போய் எடுக்கும் போதே ஒரு மாதிரியா மூஞ்சி போதுன்னு வைங்க, நீங்க விளைவிக்கிற நட்பு இல்லை. நீ என்ன விளைவிக்கிறன்னு, இவர் நண்பர் இல்ல, நண்பர் அவர் ஆட்சேபிக்காம இருந்தா தான் அவர் நண்பர். அந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா உங்க பெட்டியை திறந்து உங்க சட்டையை ஒரு போட்டுக்கலாம். என்னைய கேட்டு ஏன் சட்டை நீ எப்பறம் எடுத்துன்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படி கேட்டானே சதிக்கு இல்லவன். அப்படி கேட்டான்னு சொன்னா அவன் ஃப்ரெண்ட் இல்லவன். தோழன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் வந்து நண்பனுக்கா என்ன வேணாலும் அப்படி நண்பர்களுக்கு தானே செய்யறாங்க. நல்ல நெருங்க நண்பர்கள் இருக்காங்களா, அவன் பாக்கி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். என்ன எனக்கு தேவை கொண்டா அவன் மாதிரி தந்துருவான். அப்படி அப்படி நண்பர்கள் இருக்க தான் செய்யறாங்க. என்ன நல்ல வாட்சி இருக்க, வந்து வாட்சியை கொண்டா நான் வச்சுக்கிறேன் அப்படிலாம் கேட்கலாம் உரிமையோட. யார்கிட்ட கேட்கலாம்? அது யாசகத்தில் வராது, அது கேவலமெல்லாம் கிடையாது, சுயமரியாதை பாதிக்காது. நீ இன்னைக்கு கேட்டால் நாளைக்கு கொண்டு அவன் கேட்பான், எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்குதான் கேட்காம எடுத்துக்கொள்ளலாம், கேட்காம அவன் சட்டை எடுத்துக்கலாம், கேட்காம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். அவன் வச்சு சாப்பிட்டு 2 ரொட்டி சாப்பிட்டு நண்பர்லாம் செய்வாங்க, ஒன்று ஓடி போயிடுவாங்க எடுத்துக்கிட்டு. பார்த்துருக்கல இல்லையா? அவன் சாப்பிட்டு இருப்பானா இல்லையா? ஒருத்த முடியாது செய்வான், ஒரு ரொட்டி அபேஸ் பண்ணி அவன் எடுத்துட்டு போயிடுவான். அவன் சிரிக்கத்தான் செய்வான், கோவப்பட மாட்டான். ஏன் எடுக்கிறான்? இது நன்மை திருடுவா செய்யறோம், இது கொள்ளை அடிக்கிறதா கிடையாது. அவன் நண்பன் அதெல்லாம் வந்து சந்தோஷப்படுவான். நம்மள்ட்ட இருந்து ஒன்று அவன் எடுத்து அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்குமே தவிர சங்கடப்பட மாட்டான். அப்படி இருந்தால் அது கூட எல்லாம் அனுமதி கொடுத்துறான். அப்போ நம்ம கொடுத்துட்டு வரும்ல, இப்படி செய்வோமே, கூட்டாளி வீட்டில் சாப்பிட்றோமே, யாசகம் சுயமரியாதைக்கு பாதிப்பு வந்துருமோ, ஃப்ரெண்டில் கேட்குறமே, நண்பன்ட்ட கேட்கக்கூடாது, கேட்டால் யாசகம் கேட்கக்கூடாது இருக்க, இதெல்லாம் வராது. யாசகம் கேட்கிறவங்கலாம் என்ன செய்யாது? நண்பர்களாக இருந்தால் அது வராது. இவ்வளவையும் சொல்லிவிட்டானா? இதை சொல்லிட்டு இதோட இன்னொன்னையும் சொல்றான், நீங்க சாப்பிட்றது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து நீங்க சாப்பிட போறதோட 3 ஆட்களை கூட்டிக்கிட்டு போய் சோறும் கொடுக்கலாம். 3 ஆட்களை மட்டும். யார் 3 ஆளு? குருடர். ஒரு குருடர் இருக்காரு, கண்ணு தெரியாத, கஷ்டப்படுறாரு, கூட்டி சாப்பிட கேட்கிறாரு. பக்கத்தில் அண்ணன் வீடு தான் இருக்கு, இங்க வா கூட்டிய சோத்தாடு, அண்ணன் வீட்டில் சோறு வாங்கி கொடுக்கலாம். உங்க வீட்டுக்கு போற தூரமா இருக்குன்னு வைங்க, ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் வந்தாருன்னு சொன்னா அவருக்காக வேண்டி உங்க வீட்லயும் சோறு கொடுத்துடலாம். இந்த சொன்ன லிஸ்ட்ல இருக்க உங்க மாமி வீடு, மாமி வீட்டுக்குள்ள போய் மாமி அந்த பையன் கண்ணு தெரியாத பையன் கூட்டு வந்துருங்க, சோற போடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க கொடுக்கணும். ஆனா கண்ணு தெரியாம இருக்கணும். அவர் ஏழைக்கு எல்லா ஏழைக்கும் கொடுத்துற இயலாது, எந்த ஆளுக்கு மட்டும் கொடுக்கலாம்? கண்ணு தெரியாத ஆளா இருப்பாரு. ஆனால் குருடரா இருந்தால் அந்த குருடருக்காக வேண்டி இப்ப போன லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல உள்ள உறவினர்கள் இருப்பார்களே, ஆனால் அங்க அழைத்துக்கிட்டு போய் நீந்திங்கிற மாதிரி அவருக்கு எடுத்து போட்டு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் உரிமையோட. அதே மாதிரி வந்து நொண்டியா இருக்காரு, கால் ஊனமுற்றவரா இருக்காரு. அவர் கால் ஊனமுற்றவர் நம்மள்ட்ட சாப்பாடு கேட்கிறாரு. பக்கத்தில் பெரியப்பா வீடு தான் இருக்குது, நம்ம கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்க முடியாது, இங்கே வாங்கன்னு சொல்லி பெரியப்பா வீட்டு கூட்டு போய் அதை சோத போடுங்க அப்படின்னு ரைட்டை உரிமையோடு என்ன செய்யலாம்? எடுத்து கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒலா அழல் மறியலி, நோயாளிகள், நோயாளியா இருக்கிறாங்க, முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கேட்குறாங்க, நோயாளியை போய் இழுத்தடிச்சிட்டு இருக்க முடியாது, எது கிட்டத்தில் இருக்குதோ அங்கதான் கொடுக்க இயலும். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, லைஸ அலல், முழு ஆயத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். லைஸ அலல் ஆமா ஹரஜுன், குருடர்கள் மீது குற்றமில்லை. வலா அலல் ஆரஜி ஹரஜுன், கால் ஊனமுற்றவர்கள் மீது குற்றமில்லை. ஒலா அலல் மரீலி ஹரஜுன், நோயாளிகள் மீதும் குற்றமில்லை. ஒலா அலா அன்புசிக்கும், உங்களுக்கும் குற்றமில்லை. என்ன குற்றமில்லை? அன்தகுலு, நீங்கள் சாப்பிடுவது குற்றமில்லை. மின் புயூத்திக்கும், உங்கள் வீடுகளிலே போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி ஆபாய்க்கும், உங்கள் தகப்பன் வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாயுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி இஹ்வானிக்கும், உங்கள் சகோதரர்கள் வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அகவாத்திக்கும், உங்கள் சகோதரிகள் வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அமாமிக்கும், உங்கள் தந்தையோடு பிறந்த ஆண்களுடைய வீட்டில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அம்மாத்திக்கும், உங்கள் தந்தையோடு பிறந்த பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அகவாலிக்கும், உங்கள் தாயோடு பிறந்த ஆண்கள் இருக்காங்களே அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி ஹாலாத்திக்கும், உங்கள் தாயோடு பிறந்த பெண்கள் இருக்காங்களே அவங்க வீட்டில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுமா மலத்தும் மஃபாத்திஹு, எந்த வீட்டினுடைய சாவிக்கு நீங்கள் உரிமை படைத்திருக்கிறீர்களோ அங்க போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவு சதீகிக்கும், உங்கள் நண்பர்கள்ட்ட போய் சாப்பிடுவது என்ன இல்லை குற்றமில்லை. இந்த போல குற்றமில்லை நல்லா சொல்லிட்டான். ஆனா இந்த இடத்துல ஒரு வழக்க வேண்டியிருக்கு. இந்த ஆயத்தை தப்சீர்ங்கிற பேர்ல எட்டக்கு முடக்க என்னென்னமோ சொல்லி வைக்கிறாங்க. இதுதான் குர்ஆன்ல உள்ள வசனம். சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, குருடனுக்கு குற்றமில்லை, நொண்டிக்கு குற்றமில்லை, நோயாளி குற்றமில்லை என்று சொல்லிட்டு பிராக்கெட்ல சேர்க்கிறாங்க. போருக்கு போகாமல் இருந்து குற்றமில்லை, போரை பத்தி அங்க பேசவும் இல்லை, தேவை என்ன குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்லிவிட்டான். என்ன விளங்குனாங்கன்னு தெரியல. தப்சீர்கள்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. குருடன் மீது லைஸ பாருங்க, லைஸ அலல்லாமா ஹரஜும், வார்த்தை வரிசையா வாசிக்கிறேன் பாருங்க. இதுல போர் பத்தி ஏதாவது வருதான்னு பாருங்க. குருடன் மீது குற்றம் இல்லை, என்ன குற்றம் ஒன்றும் சொல்லப்படல. ஒலா அலல் அரஜி ஹரஜும், நொண்டிக்கு குற்றம் இல்லை. ஒலா அலல் மரீலி ஹரஜுன், நோயாளிக்கு குற்றம் இல்லை.
வலா அலா அன்ஃபுசிக்கும் உங்கள் மீதும் குற்றமில்லை. 4 பேர் குற்றமில்லை. என்ன குற்றமில்லை? அன் தாக்குலு நீங்கள் சாப்பிடுவது குற்றமில்லை என்று 7 வாய் இங்க வருது பின்னாடி. இவங்க என்ன செய்யறாங்கன்னு அந்த 3 கடையில வந்து பிராக்கெட் போட்டு இந்த 3 பேரும் யுத்தத்துக்கு போகாம இருக்கலாம். என்ன குர்ஆன்ல யுத்தத்துக்கு போற பத்தி எத்தனை வசனங்கள் சொல்லுது. இவங்களுக்கு சலுகை இருக்குதான் செய்த வாஸ்தவம் தான். நொண்டிக்கு யுத்தம் கிடையாது தான், நோயாளி கிடையாது தான். இந்த இடத்துல அதையா சொல்லுதுன்னு பார்க்கணுமா இல்லையா? இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? திங்கிற சாப்பிட்றத பத்தி சாப்பிடுவது குற்றமில்லைன்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை போட்டிருக்கும் பொழுது அது வந்து இந்த உங்கள் மீதுங்கிறதுக்கு மட்டும் அதை சேர்த்துக்கிட்டு மீதி உள்ள 3க்கு நடுவில் இல்லாத ஒன்று சேர்க்குறாங்க, சொருகுறாங்க. அரபிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து இவர்கள்லாம் யுத்தத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான்னு சொல்லி என்னடா இந்த ஆயத்தை நீங்கள் வேற ஏதாவது தர்ஜுமாவில் பார்த்துவிட்டு இந்த பிராக்கெட்டில் சொருகி இருப்பாங்களா அதை வச்சுட்டு வேற மாதிரி விளங்கிக்கிற கூடாது. பிராக்கெட்டை கழிச்சிட்டு பார்த்தே கரெக்டாக வந்துடும். வழங்குதா? பிராக்கெட் போட்டு நான் நுழைச்சிருப்பாங்க, சில இதில் நினைச்சிருப்பாங்க, அவங்க கருத்தை திணிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். பிராக்கெட்ல இருந்தால் என்ன அர்த்தம்? அரபியில் மூலத்தில் இல்லைன்னு அர்த்தம், அவங்களா சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். பிராக்கெட்டை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு தான் சொல்லுது. அதான் இந்த மாதிரி 3 கேட்டகரியில் உள்ளவங்க நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி 3 கேட்டகரியில் உள்ளவங்களை பற்றி அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். மொத்தமே இந்த வசனமே சாப்பிடுவதை தான் பேசுகிறது. அதே மாதிரி லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தாக்குலு ஜமியன் வஸ்தாத்தா நீங்கள் சேர்ந்தோ அத்தனை பேரும் சேர்ந்து சாப்பிடுவதும் குற்றமில்லை, தனித்தனியாக சாப்பிடுவதும் குற்றமில்லை என்று அந்த தொடர்லேயே எல்லாம் சாப்பாடை பற்றி தான் வருகிறது. இது 24வது சூறாவில் சூரத்து நூறில் 61வது வசனத்தில் இது வந்து இடம் பெற்றிருக்கிறது. அதனால பிறருடைய உணவுகள் சாப்பிடுவது என்பது, பிறருடைய பொருளை சாப்பிடுவது என்பதில் இந்த சொந்தக்காரங்கள் சாப்பிட்ற விஷயத்துக்கு மட்டும் அடங்க மாட்டார்கள். எதுக்கு மட்டும் அடங்க மாட்டாங்க? சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் நீங்க செஞ்சுக்கலாமே தவிர வேற பொருளை எடுத்துடக்கூடாது. அண்ணன் பொருளை எடுத்தாலும் கேட்டு தான் எடுக்கணும். வழங்குதா? இல்லைன்னா அவன் பொருள் ஆயிரும், ஹராமாய் போயிடும். பாப்பா பொருளை எடுத்தாலும் என்ன செய்யணும்? கேட்டு தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைன்னா ஹராமா போயிடும். சோறு திங்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குது? அதுக்கு வந்து பர்மிஷன் இருக்கு. பாப்பா வேண்டாம் புள்ள பொருளை கேட்காம எடுக்கலாம், அந்த சொல்லியாச்சு. அவனுக்கு தான் அந்த ரைட் இருக்கே தவிர மற்ற யாருக்கு என்ன இல்லை, எந்த ஒரு ரைட்டும் கிடையாதுங்கிறத விளங்கிக்கிறணும். இதுக்கு அடுத்தபடி இது வந்து கணவன் மனைவி சொந்தக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அடுத்தவங்க பொருள்ங்கிற வகையில் அந்த உரிமை தரப்பட்டிருக்கிறதுங்கிறத விளங்கிட்டோம்.